கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எவ்விதமாக பயன்படுத்த போகிறோம் என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பாக அவர் வைக்கிறார். ஆம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுயநலத்தோடு வாழ பயன்படுத்த போகிறோமா? அல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்ய மகிமைக்காக திக்கற்றவர்களுக்கு உதவி செய்து உலகத்திலே தேவனுடைய நாம மகிமைக்காக கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி செலவு செய்ய நாம் சித்தம் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று எப்படிப்பட்ட பாதையிலே தங்களுடைய ஆசீர்வாதத்தை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை பிள்ளைகள் ஞானமாக எடுக்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.